மார்ச் 1 சவுதியில் இருந்து புறப்பட்ட கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து மும்பை வந்தடைந்திருக்கிறது. இது குறித்த தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஈரான் இஸ்ரேலுடைய போர் சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டுள்ள நிலையில் கடந்த மார்ச் 1 அங்கிருந்து ஹோர்முஸ் நீரிலிருந்து புறப்பட்ட லைபீரியாவினுடைய கொடியை தாங்கிய ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் தற்பொழுது மும்பை துறைமுகத்தை பாதுகாப்பாக வந்திருந்துள்ளது. கடந்த மார்ச் 1 சவுதி அரேபியாவுடைய ராஸ் தனூரா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து தற்பொழுது வெற்றிகரமாக மும்பையை அந்த கப்பலானது வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மும்பை துறைமுகத்தில் அது நிற்பதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது எனவும் மிக முக்கியமாக சமீபத்திய இந்த ஒரு ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக அந்த ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டு கச்சா எண்ணெய் கப்பல்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கான ஒரு அனுமதி மறுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஒரு கப்பல் மட்டும் அங்கிருந்து பாதுகாப்பாக மும்பை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்தியாவுடைய கப்பல்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது ஈரானிடம் முன்வைத்திருக்கும் நிலையில் இந்த ஒரு கப்பலினுடைய வருகை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல் என்பது லைபீரியாவினுடைய கொடியை சுமந்துள்ள கப்பலாகும். அதனுடைய கேப்டன் ஒரு இந்திய மாலுமியாக உள்ளார் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.